ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சிறுகீரை பொரியல் பார்க்க போகிறோம். சிறுகீரையை நான் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10-20 சின்ன வெங்காயம் ரெண்டத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தட்டி சேர்த்துக்கிறதுக்காக ஒரு 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 கப்பு தேங்காய். இப்போது நான் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், பெருங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீரைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல இங்கே. அதனால் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறதோட இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். கீரைக்கு நான் தண்ணி எப்பவும் ஆட் பண்ண மாட்டேன். கீரையே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். பாருங்களேன், தண்ணி விடல, லைட்டாக கீரை நல்லா வணங்கி வருது. இப்போது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மஞ்சளும் மிளகாத்தூளும் போடலை. பாருங்கள், சுவையான டேஸ்ட்டான சிறுகீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.